ஒரே முருகன் சிலையின் ஒரு பக்கம் பார்த்தா வள்ளி மட்டும், மறுபக்கம் பார்த்தா தெய்வனை மட்டும் தான் தெரிவாங்கன்னு நம்புவீங்களா? இதுதான் குன்றத்தூர் முருகன் மலைக்கோவில. இங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஒரே நேரத்துல 2 பேரையும் பார்க்க முடியாது. பொதுவா முருகன் கோவில்கள் கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் முருகன் வடக்கு நோக்கி திருத்தணிகைய பார்த்தபடி சிரிச்ச முகத்தோட நிக்கிறாரு. அதனால தான் இந்த கோவில தென்தணிகைன்னு அழைக்கிறாங்க. சூரபத்மனை வென்ற பிறகு திருத்தணிகை செல்லும் வழியில் முருகப்பெருமான் இந்த இடத்தில் தங்கி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம். முருகன் வழிபட்ட அந்த ஈசன் கந்தள ஈஸ்வரர் என்ற பெயரில் இன்றும் மலை அடிவாரத்தில் அருள்பாலிக்கிறார். பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பிறந்த இடம். இதுதான் அவரோட முருக பக்தியால் தான் இந்த மலைக்கோவில் உருவானதுன்னு சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் வேண்டவங்க இங்க அரச மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிருக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறினதும் துலாபாரம் கொடுக்கிறது. இங்க ரொம்ப பிரசித்தம். 84 படிகள் ஏறி வடதிசை முருகனை தரிசிச்சா வாழ்க்கை தடைகள் நீங்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச முருகன் கோவில் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் முருகா!